எல்லாரும் காஃபி சாப்பிட்ற நேரம். சில பேர் சாப்பிட்ருப்பீங்க, சில பேர் காஃபி கலக்கிட்டே இருப்பீங்க. இந்த காஃபிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி கலக்கி தரேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் காஃபி போட்டு தரேன்னு சொல்லுவாங்க. சில பேர் காஃபி காய்ச்சி தரேன்பாங்க. இந்த காஃபி கலக்கி தரேன்னு சொன்னால் அங்கே காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாக்க சுமாராக இருக்கும். கொஞ்சம் காஃபி காய்ச்சி குடிக்கிறேன், காய்ச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல காஃபி சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான காஃபி எது அப்படின்னா கோபி லுவக் அப்படின்னு ஒரு காஃபி இருக்குது. அதுக்கு பேர் சிவட் கேட் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவட் அப்படின்னா என்னென்னா புணுகு பூனை. புணுகு பூனைங்கிறது ஒரு வாசனை பொருளை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஷேக்ஸ்பியர் கூட மச் அடு அபவுட் நத்திங்கில் இந்த சிவட் கேட்டை பற்றி சொல்லியிருப்பார். புணுகுங்கிறது வந்து ஒரு வாசனை பொருள். அது வந்து பல வைத்தியத்துக்கும் பயன்படுறதா சொல்லுவாங்க. இந்த காஸ்ட்லியான காஃபி வந்து இந்த கோபி லுவக் தான். எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு கிலோ எவ்வளோ இருக்கும்? ஒரு 1000 ரூபா இருக்குமா, ஒரு 2000 ரூபா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ஒரு கிலோ வந்து $100 $6600 US வரைக்கும் இந்த காஃபி விலையாம். இதுக்கு எதனால் காரணம்னா அவ்வளவு ரேர், ரொம்ப ரேர் தான் இந்த காஃபி. ஏங்க அது அவ்வளோ ரேராக இருக்குது? ஏன் அவ்வளவு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது? ஏன் அவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது? அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சரித்திர குறிப்பு இருக்குது. இந்த புணுகு பூனை வந்து நம்ம தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியாவில் தான் இந்த புணுகு பூனை இருக்கும். இந்த சிவட் கேட்டுங்கிறது இந்த லுவக்குங்கிற வெரைட்டியை சேர்ந்தது. இந்த டச் பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு காஃபி பிளான்டேஷன்லாம் ஏற்படுத்தும் போது ஜாவா, சுமத்ரா இந்த பகுதியில் வந்து காஃபி பிளான்டேஷனை அமைச்சாங்க. அப்படி அமைக்கும்போது அதில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்கு இவங்க அனுமதி வழங்கலை. அவங்களாம் காஃபி சாப்பிடக்கூடாது, எல்லா காஃபியும் நாமளே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா அவங்களே சாப்பிட்டாங்க. அப்போ இந்த காஃபி தோட்டத்தில் வந்து இந்த புணுகு பூனைகள் இருக்கும். இந்த புணுகு பூனைங்க என்ன பண்ணுன்னா இந்த காஃபி பழத்தை சாப்பிட்ரும். சாப்பிட்டுட்டு அதுங்க வந்து புழுக்க போடும்போது அந்த காஃபியில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோலும் பல்ப்பும் மட்டும்தான் போயிட்டு அந்த கொட்டை அப்படியே வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே அந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், இந்த ஜாவா, சுமத்ராவில் இந்த காஃபி தோட்ட தொழிலாளர்கள், அவங்களுக்கு தான் காஃபி கொட்டை கிடைக்காது. அவங்க இதை எடுத்து நல்லா கழுவி, நல்லா பதப்படுத்தி, காய வச்சு, நல்லா சுடு தண்ணியில் இது பண்ணி அதில் அவங்க காஃபி தயாரித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ என்னாச்சுனாக்கா இந்த டச்சு பீப்புள் வந்து சரி நீங்களும் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் காஃபி சாப்பிட்லான்னு இவங்களுக்கு காஃபி கொட்டையை கொடுத்தா இந்த காஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. அதாவது சாதாரணமான காஃபி டேஸ்ட்டாக இல்லை. அவங்க என்னன்னா இந்த காஃபி எங்களுக்கு வேணான்னு அந்த புணுகு பூனையினுடைய காஃபி அது போட்ட எச்சம் இருக்குல்ல அதையே கழுவி அவங்க காஃபி சாப்பிட ஆரம்பிச்சோன்னே இந்த டச்சு பீப்புளெலாம் பார்த்தாங்க, என்னடா அது இவனுங்க இதை விட்டுட்டு இதை சாப்பிட்றானுங்களே, நாம் சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டா அது உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரு 36 மணி நேரம் அந்த புணுகு பூனுடைய குடலில் போயிட்டு வந்த பிறகு அந்த பல்பெல்லாம் போயிட்டு அந்த கொட்டையில் ஒரு டேஸ்ட் ஏற்படுது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா 249 டிகிரிக்கு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமேல அதிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஒரு காஃபி தயார் பண்ணால் அந்த காஃபி மாதிரி டேஸ்ட்டாக எந்த காஃபியும் இல்லை. பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து புணுகு பூனை வயிற்றில் வந்தது இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சா இதுதான் உலகத்திலேயே சிறந்த காஃபி, இதுதான் காஸ்ட்லியான காஃபி. அதாவது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் எப்படி வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ என்ன பண்ணாங்கன்னாக்க சரி இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, ஏன்னா புணுகு பூனைங்கிறது கொஞ்சமாக தான், அது என்ன காஃபி என்ன அது கொஞ்சம் சாப்பிடும், அது கொஞ்சமாக தான் எச்சம் போடும், அதில் கொஞ்சம் தான் கொட்டை இருக்கும். அந்த கொஞ்சம் கொட்டையை எடுத்து ப்ராசஸ்லாம் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப கொஞ்சமாக தானே கிடைக்கும், அதனால தான் அது காஸ்ட் அதிகம். நிறையா கிடைச்சா அதுக்கு மரியாதை இல்லைங்க, குறைவாக கிடைக்கணும். கொஞ்சமாக கிடைச்சா தானே அதுக்கு ஒரு போட்டி, அது எங்கிட்ட இருக்குது, அது நானே வாங்கிட்டேன், எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப ரேராக இருந்தால் தானே, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பெருமை. அதனால் என்னாச்சுன்னா இது ரொம்ப ரேருங்கிறதுனால இதுக்கு காஸ்ட் அதிகம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நிறைய இடங்களில் இந்த மாதிரி இந்தோனேஷியா இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இதுக்காகவே புணுகு பூனையை வளர்க்குறாங்க.
வளர்க்கறது மட்டும் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து டாய்லெட் போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதை பழக்கப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல தான் அது டாய்லெட் போகணும் அப்படி பழக்கப்படுத்தி அந்த புனுகு பூனையை அந்த காப்பி தோட்டத்தில் விட்டுறாங்க. இந்த புனுகு பூனைங்க என்ன பண்ணுது, போய் நல்ல காபி பழத்தெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்ட இடத்துல நம்மலாம் ஒரு இடத்துல டாய்லெட் போகிற பாருங்க, அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து டாய்லெட் போகுதுங்க. அதை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மறுபடியும் வந்து 249 டிகிரிக்கு ஹீட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப காஸ்ட்லியான காஃபியாக இப்போல்லாம் நீங்கள் இப்போ ஃபாரின்லாம் போனீங்கன்னா எனக்கு வந்து ஒரு காஃபி லுவக் கொடுங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலேயே டேஸ்டியான காஃபி அப்படின்னு சாப்பிட்றாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் சாதாரணமாக மலிந்ததாக நினைக்கக்கூடிய ஒரு பொருள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் எப்படி மகத்தான பொருளாக மாறும் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆகவே நீங்கள் எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் கவலைப்படாமல் காப்பி லுவக்கை சுவைத்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.